பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று இருக்கும். அதிலும் சிறப்பாக வாழ்ந்து உலகத்தில் மறந்திருக்க வேண்டும். சிலர் கடவுளாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருப்பார்கள். தான் மட்டும் வாழ்ந்தது இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் சிறப்பாக வழிநடத்த வேண்டும். பல்லாண்டு வாழ்வதற்குண்டான நல்ல செயல்களும் விதைத்து சென்றிருப்பார்கள். உலகத்தில் அமைதியான நிலை நிலவ வேண்டும். அமைதியோடு உடல் அமைதி நிலவ வேண்டும். உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நெடுகாலம் வாழ வேண்டும் என்று நிறைவான கருத்துக்களை இங்கே வைத்து சென்றிருப்பார்கள். அந்த வகையில் வேதாந்திரி மகரிஷி அவர்களுடைய 116வது இந்த நாளில் அவர்கள் நினைப்பது நிச்சயமாக எல்லோருக்கும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். அவருடைய சரித்திரங்களையும் அவருடைய நல்ல செயல்முறையும் இன்று கூட உலகளவில் வேதாந்திரி பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போதைய உலகம் திறந்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். சிந்தனையாற்றல் பெற்ற மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளத்தக்க முறையில் உயிர்நிலை விளக்கமும் மன இயக்க ஒழுக்க பயிற்சியும் தான் வேண்டும். அதை முன்னிறுத்தி நிறைய பயிற்சிகளை செய்தார். உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து ஓருலக ஆட்சி வேண்டும். மக்களை மயக்க நிலையிலிருந்து விளக்க நிலைக்கு கொண்டு வர ஆயிரக்கணக்கான தன்னிலை இழந்த தெளிவில் நன்னிலை உணர்ந்தும் அருள் தொண்டர்கள் வேண்டும். இன்றைய உலகுக்கு இன்றியமையாத இந்த தேவைகளை உணர்ந்த நான் எனது ஆற்றல்களை அருள் தொண்டுக்கு திருப்பினேன் என்று சொன்னார். எத்தகைய உலக அமைந்தல் மனித குலம் இன்று படும் தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து விடுபட முடியும் என்பது எனக்கு மிக தெளிவாக விளங்கிவிட்டது. இந்த விளக்கம் பரவலாக உலக மக்களிடையே விரிந்தால் நான் பயனுண்டு என்று தெளிந்தேன். உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு புனித கோயிலையும் உருவாக்கினான். உயிர் விளக்கமும் அறிவின் நிலை விளக்கமும் இல்லாத ஒரே குறையால் வேதாந்தமும் விஞ்ஞானமும் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் இருக்கின்றன. அந்த குறையை இப்போது போக்கிவிட்டேன். உயிர் விளக்கம், அறிவின் விளக்கம், மெய்ப்பொருள் விளக்கம் அனைத்தையும் விஞ்ஞான முறைகளையே விளக்கிவிட்டேன். இதனால் மனிதனின் வாழ்விற்கு முழுமையான ஒரு தெளிவு கிடைத்து விட்டது. மெய் விளக்க தவமுறை மற்றும் வாழ்க்கை முறைகளையும் உலக சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், விஞ்ஞானிகள் அனைவருக்கும் பரவ வேண்டும். அதன் விளைவாக பொருளாதாரத்துறை, அரசியல் துறை, கல்வித்துறை எல்லாவற்றிலும் ஒரு முழு மலர்ச்சியும் சீர்திருத்தமும் உண்டாகும். அப்போதுதான் உலகில் தனி மனிதன் வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நிலையான சமாதானம் அமையும். உலக அமைதி பெறும். உலக அமைதி பெற்றால் மனித வாழ்க்கையும் அமைதி பெறும். அதற்காக நல்ல ஒரு சீர்திருத்தங்களை தெளிவான செயலாக்கத்தோடு சீர்திருத்தி சென்றவர்தான் வேதாந்திரி மகரிஷி அவர்கள். அவருடைய தத்துவமும் ஞானமும் இன்றும் முழுமையாக கடைபிடித்தால் உடல் அளவில் மனதளவில் சிறப்பாக இயங்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெற முடியும் என்பதை உணர்ந்து செய்தால் உலக அமைதியும் மன அமைதியும் கூட்டாட்சியும் நல்லாட்சியும் சிறந்து விளங்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. சந்தோஷம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.